எல்லாருக்கும் வணக்கம். இங்கே பாருங்கள், சென்னை மணப்பாக்கத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ அருள்மிகு ஜடாமுனீஸ்வரர் திருக்கோவில் பார்த்திங்கன்னா சித்ரா பௌர்ணமி முன்னிட்டு நாளைக்கு சித்ரா பௌர்ணமி முன்னிட்டு நாளைக்கு 23/4/2024 இது காலங்காலமாக திருவிழா நடக்க போகுது. நாளைக்கு அதுக்கு இன்றைக்கி கோவில் எல்லா வேலையும் பண்ணி நடத்திட்டுருக்காரு. இந்த கோவில் நிர்வாகின்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் அந்த நிர்வாகி. கோயிலை நிர்வாகம் பண்ணிட்டுருக்காரு. மக்களோட குறைலாம் தீர்ணுன்றதுக்காகவே அவர் இந்த முனீஸ்வரனை வழிபட்டுட்டு பூஜை பண்ணிகிட்ருக்காரு. அவரை நம்ம போய்ட்டு கேட்போம் என்ன பண்ண போகிறாரு அப்படின்றத. அது சம்மந்தமாக அதில் அவர் சொல்ல போகிறாரு. சரிங்களா ஐயா? வணக்கம். உங்கள் பேர் சொல்ல முடியுங்களா ஐயா? நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? என்ன விசேஷம்? கோவில் ஏதாவது விசேஷமா? ஏதாவது சொல்கிறத விருப்பம் இருந்தால் நீங்கள் கொஞ்சம் சொல்லலாம். கோவில் சம்மந்தமாக கொஞ்சம் சொல்ல முடியுமா? சொல்லுங்கள். காலங்காலமாக அந்த ஜடாமுனீஸ்வரர் ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமி முன்னிட்டு அன்றைக்கி காலையில் 23ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி காலையில் யாகம் வளர்த்துவோம். யாகம் வளர்த்து முடிச்சதுக்கப்புறமா அந்த யாக கலச தண்ணியை சாமியாடி அவருக்கு ஊற்றி அதை ஊற்றி சாயங்காலம் பார்த்திங்கனாக்கா ஒரு 2 மணி அளவில் சந்தன காப்பு அலங்காரம் பண்ணுவோம். நைட்டு 7 மணிக்கு படையல் போடுவோம். அதுக்கு இதுதான் காலகாலமாக நடக்குது. இப்போது படையல் போட்டிங்கன்னா 7 மணிக்கு படையல் போட்டிங்கன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த சாமிலாம் ஆடுங்களா? இந்த கோவிலில் சாமி ஆடுவீங்களா? ஆமாம். அருள் சாமி அருள் வாக்கு சொல்லுவீங்க. சுமார் எவ்வளோ பேர் ஜனம் இருக்கும்? ஒரு 1000 பேர் 500 பேர் 1000 பேர்கிட்ட வருவாங்க. இங்கே பாருங்கள், எல்லா அன்பு உள்ளம் கொண்ட பக்தர்களுக்கு ஒரு வேண்டுகோள் சொல்கிறேன். இந்த அருள்மிகு ஜடாமுனீஸ்வரோட பவர் என்னன்னு இந்த சாமி சொல்கிறாரு. அதை நம்ம நேரடியாக நம்ம காட்சி காலில் கொள்ளலாம். நாளைக்கு எல்லாருமே காலையில் 6 மணிக்கு 23/4/2024 அன்று காலையில் 6 மணிக்கு யாகம் வளர்த்தப்படுமா. யாகம் வளர்த்து அதோட கலச தண்ணியை சாமி அடி எடுத்துகிட்டு சாமிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு உண்டுன்னு சொல்கிறாரு. அப்புறம் திரும்ப 2 மணி அளவில் சந்தன காப்பு பண்ணிவிட்டு சந்தன காப்பு அலங்காரமும் பண்ணுவாங்க. அது தொடர்ச்சியாக மாலை 6 மணி அளவில் விசேஷ படையல் போட்டு அந்த படையலிட்டு படும்போது சாமியே திரும்ப அந்த படையலை எடுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. சாமி படையல் எடுத்துகிட்டு மக்களோட குறையெல்லாம் தீர்ப்பேன்னு சொல்கிறாரு. அதனால் எல்லாருமே இந்த ஜடாமுனியின் அனுகிரகம் பெறத்துக்காக வழிபடுங்க. இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை மணப்பாக்கத்தில் இருக்குது. இது தொடர்பு கொள்ளனா அந்த முதல்ல கோவிலே டிஸ்பிளேயில் நம்பர் இருக்கும். நீங்கள் தொடர்பு கொண்டு ஏதாவது உபயம் பண்ணணும், இல்லை சாமியோட அனுகிரகம் பண்ணணுன்னா பெற்றுக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம். இப்போ நீங்கள் எல்லாம் இதை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.